Hello students. Today நம்ம டிஸ்கஸ் பண்ற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீ. ஓகே, டேட்டா ஸ்ட்ரக்சர்ல வந்து ட்ரீ அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி பார்ப்போம். முதல்ல ட்ரீ அப்படின்றது என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரீ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நோடு. ஓகே, ஒரு நோடை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீ அப்படின்றத சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நோட் அப்படின்றது வந்து லிங்க்ட் லிஸ்ட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அந்த வார்த்தையை. எதனால நோட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் அட்ரஸ், டேட்டா அண்ட் நெக்ஸ்ட் அட்ரஸ். ஓகே, இந்த மூணுத்தையும் ஒரு டேட்டாவோட அட்ரஸையும் அதோட வேல்யூஸையும் சொல்லிச்சு அப்படின்னா அதுதான் நோட் அப்படின்றத சொல்லலாம். ஈச் நோட் கேன் ஹாவ் 0 ஆர் மோர் சில்ட்ரன். ஓகேவா, இந்த ஒரு டயக்ராம் பாருங்க. ட்ரீ அண்ட் பைனரி ட்ரீ அப்படின்ற ரெண்டு டயக்ராம்ஸ் இருக்கு. ட்ரீல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோடுக்கு வந்து 0ல இருந்து 2 அல்லது 3 ஓகே குழந்தைகள் இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஈச் நோட் கேன் ஹேவ் 0 ஆர் மோர் சில்ட்ரன். ஓகே, 2க்கு மேற்பட்ட சில்ட்ரன்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அது வந்து டெரைவேட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் வந்து a node can have at most one parent. கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோடுக்கும் வந்து ஒரு பேரண்ட்னு இருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு மட்டும் தான் என்ன இருக்க மாட்டாங்க, பேரண்ட் இருக்க மாட்டாங்க. அதனால தான் அதை நம்ம என்ன சொல்றோம், ரூட் நோட் அப்படின்றத சொல்லலாம். ரூட் நோட். ஓகே, இந்த ட்ரீக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷன் தலைமுறைகளை பற்றி சொல்றது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீ அப்படின்றத சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ரோக்ராம்ல வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு டேட்டாஸ் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அது ட்ரீ அப்படின்றது சொல்லலாம். பட் ட்ரீ வந்து ஜென்ரேஷன் அப்படின்னும் போது உன்னோட கிராண்ட்பா அண்ட் யுவர் ஃபாதர் அண்ட் சைல்டு. ஓகே, இந்த 3 கேட்டகரியில் இருக்கலாம். கிராண்ட்பாவோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து டேட் அண்ட் சில்ட்ரன் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் சில்ட்ரனோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து டேடோ அல்லது கிராண்ட்பாவோ உங்களால் என்ன பண்ணிக்க முடியாது, ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பைனரி ட்ரீ அண்ட் ட்ரீக்கான எக்ஸாம்பிள்ஸ். ட்ரீ அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அண்ட் நாட் ஸ்ட்ரக்சரபிள் டேட்டா அப்படின்றத சொல்லலாம். பைனரி ட்ரீன்றது வந்து ஸ்ட்ரக்சரபிள் டேட்டா அப்படின்றத சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீக்கும் பைனரி ட்ரீக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீல வந்து ஒன்லி 1 சைல்டு அல்லது 2 சைல்டு 3 சைல்டு அந்த மாதிரி இருக்கும். பட் பைனரி ட்ரீல வந்து ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு அமைப்பா என்ன பண்ணியிருப்பாங்க, சைல்டு வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க, டேட்டாஸை வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பற்றி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ட்ரீயோட டெர்மினாலஜி. ஓகே, ட்ரீயோட டெர்மினாலஜிஸ் இங்க நான் சொன்னேன் இல்லையா, ரூட் நோடு, லீஃப், இன்டீரியர், ஹைட். ஓகே, ரூட் அப்படின்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் பேரண்ட் அல்லது ரூட் நோட், கிராண்ட்பா அப்படின்ற சொல்லலாம். இன்டீரியர் நோட் அப்படின்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிராண்ட்பா அண்ட் ஃபாதர். ஓகே, டேட் அப்படின்றத சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்டீரியர் நோடோட கீழே லீஃப் நோட் அப்படின்றது வந்து சைல்டு அப்படின்னு சொல்லலாம். இதோட ஓவரால் ஸ்ட்ரக்சரை வந்து என்ன சொல்லலாம், ஹைட் அப்படின்றது சொல்லலாம். ஓகே, இந்த ரூட் நோட், இன்டீரியர், லீஃப் நோடு. ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் நோடுன்றது கிராண்ட்பா, இன்டீரியர் நோடு அப்படின்றது வந்து அவங்களோட பையன், நெக்ஸ்ட் இன்டீரியர் நோடு அவங்களோட பையன். ஓகே, இந்த 3 ஜென்ரேஷன் இருக்கு அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளால என்னென்ன ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் டேட்டாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் நோடோட டேட்டாஸை வந்து இன்டீரியர் அண்ட் லீஃப் நோடு வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் இன்டீரியர் அண்ட் லீஃப் நோடோட டேட்டாஸை வந்து என்ன பண்ணிக்க முடியாது, ரூட் நோடோட ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றுல தண்ணி ஊற்றிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுல இருந்து தண்ணி கீழே ஊற்றிட்டு இருக்கலாம். பட் கீழே இருந்து மேலே என்ன பண்ண முடியாது, தண்ணி ஊற்ற முடியாது. அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் டீயோட டெர்மினாலஜிஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பைனரி சர்ச் ட்ரீ. ஓகே, பைனரி சர்ச் ட்ரீல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ ப்ரியாரிட்டி. ஓகே, கீ ப்ரியாரிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி. ஓகே, அதுக்கு கொடுக்கக்கூடிய இடம், அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்றோம். வேல்யூஸ் வந்து லெஃப்ட் சைட், ரைட் சைடு அப்படின்ற ரூல் 2 டைப்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், டேட்டாஸை ஸ்டோர் பண்ண போறோம். ஓகே, வேல்யூ அட் நோடு. ஓகே, ஒவ்வொன்றும் என்னது, நோடு அப்படின்னு சொல்லலாம். ஸ்மாலர் வேல்யூ இன் லெஃப்ட் சைடு சப் ட்ரீ. ஒரு ட்ரீல லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் வேல்யூ எல்லாமே என்ன இருக்கணும், லெஃப்ட் சைடில் அசைன் ஆயிருக்கணும். லார்ஜ் வேல்யூ அப்படின்னும் போது வந்து ரைட் சைடு வந்து அசைன் ஆயிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்கே எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு பார்த்துக்கோங்க, எக்ஸ் லெஸ் தென் ஒய். ஓகே, எக்ஸ் வந்து ஒய் வந்து ஸ்மாலர் தென் எக்ஸ் அப்படின்னும் போது அது வந்து லெஃப்ட் சைடில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ் லெஸ் தென் கிரேட்டர் தென் இஜெட். ஓகே, எக்ஸை கம்பேர் பண்ணும்போது இஜெட்ன்றது வந்து பெரிய வேல்யூ அப்படின்னும் போது அது ரைட் சைடு வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பைனரி ட்ரீயோட இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, கிளாஸ் நோட்ஸ் இன்டு டேட்டா குட் பி இன்ட் ஏ கிளாஸ் எக்ஸெட்ரா. ஓகே, இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்டாக்ஸ் அப்படின்றத சொல்லலாம். நோடு லெஃப்ட் ரைட்டு. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, என்னோட டேட்டாஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும், என்னோட கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் ஸ்மாலர் தானா லெஃப்ட் சைடு,
லார்ஜஸ்ட்னா ரைட் சைடு அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வாய்டு இன்சர்ட் இன்டு டேட்டா. ஓகே, ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன், அதை டெலீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் டெலீட் பண்ண வேல்யூ என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பைனரி சர்ச் ட்ரீ எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நாட் பைனரி சர்ச் ட்ரீயோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பைனரி சர்ச் ட்ரீல வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஒரு 10, 5, 30, 2, 25, 45 இந்த வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே நாட் பைனரி ட்ரீ சர்ச்சிங் ட்ரீல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10, 5, 2, 25, 45, 30. ஓகே, இந்த ரெண்டு டயக்ராம்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி ட்ரீ அப்படின்றது வந்து லெஸ் தென் வேல்யூஸை வந்து என்ன பண்ணியிருக்கோம், லெஃப்ட் சைடு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கு. ஓகே, கிரேட்டர் தென் வேல்யூஸை வந்து கரெக்டாக ரைட் சைடு வந்து அசைன் பண்ணியிருக்கு. பட் பைனரி சர்ச் ட்ரீல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கம்பேர் பண்ணும்போது 5 ஸ்மாலர் தான். ஓகே, 5 அசைன் பண்ணியிருக்காங்க. 5 கம்பேர் பண்ணும்போது 2 ஸ்மாலர் தான் இங்கே. ஓகே, 5 கம்பேர் பண்ணும்போது 25 வந்து கிரேட்டர் தென். ஆனால் இந்த 25 அப்படின்றது வந்து அந்த சைடு இருக்கக்கூடிய கேட்டகரியில் வந்திருக்கணும். பட் இந்த சைடு இருக்கிறதுனால இது நாட் ஏ பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பைனரி சர்ச்சிங். ஓகே, ஒரு வேல்யூஸை வந்து எப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஃபைண்ட் ரூட் 2. ஓகே, 2ன்ற ஒரு வேல்யூஸ் வந்து என்ன பண்ணணும், நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸ்டெப் 1ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் நோடு, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய நோடு கூட என்ன பண்ணுறாங்க, லெஸ் தென் 2. ஓகே, ஒரு சின்ன வேல்யூ அப்படின்னும் போது கண்டிப்பாக என்ன இருக்கணும், அது லெஃப்ட் சைடு தான் அசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தெரியுது. நெக்ஸ்ட் 10 கூட 2 கம்பேர் பண்ணும்போது அது கண்டிப்பாக இல்லை. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல வந்து என்ன பண்ணுறோம், 5 கூட கம்பேர் பண்ணுறோம், 2 கண்டிப்பாக என்னது 2 ஸ்மாலர் தான். கண்டிஷன் ட்ரூ. உடனே நெக்ஸ்ட் வேல்யூ என்னது 2 ஈக்குவல் டு 2 பவுண்டு. ஓகே, கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையான வேல்யூஸ் என்ன பண்ணிட்டோம், பவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச்சிங் ட்ரீ. ஓகே, இது வந்து என்ன எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஓகே, 10 லெஸ் தென் 2. ஓகே, லெஃப்ட் சைடு இது வந்து ஸ்டெப் 1. ஸ்டெப் 2ல வந்து 5 லெஸ் தென் 2. ஓகே, இது செகண்ட் ஸ்டெப்பு. 2 ஈக்குவல் டு 2 பவுண்டு, இது வந்து தேர்ட் ஸ்டெப். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த பைனரி சர்ச் ட்ரீயை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபைண்ட் ரூட் 25. ஓகே, ஆஸ் யூசுவல் என்னது இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 25 அப்படின்ற ஒரு வேல்யூஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றது. ஓகே, 10 கூட கம்பேர் பண்ணும்போது 25 அப்படின்றது வந்து ஹையர் வேல்யூ. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் 25. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 30 கூட கம்பேர் பண்ணுறோம். 30 கூட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக 30லேருந்து என்னது 25 அப்படின்றது ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்றதுனால அதை லெஃப்ட் சைடு அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 25 ஈக்குவல் டு 25 ஃபவுண்டு. ஓகே, அந்த ரூட் 25 அப்படின்ற வேல்யூஸ் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், பவுண்ட் பண்ணிட்டேன் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டராக்டிவ் சர்ச்சிங் ஆஃப் பைனரி ட்ரீ, பவுண்ட் இட் இன் லெஃப்ட் சப் ட்ரீ, இன் ரைட் சப் ட்ரீ. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கம்பேரிஷன் பண்ணோம் இல்லையா, அதுக்கான சின்டாக்ஸ். ஓகே, அதுக்கான சின்டாக்ஸ் இப்படி தான் என்ன பண்ணியிருக்கோம், டேட்டாஸை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நம்மளுக்கு கம்ப்யூட்டர் கொடுத்துரும். ஓகே, இது எல்லாமே ஆக்சுவல் அதே தான். ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பைனரி ட்ரீ. ஓகே, ஒரு 3 டைப் ஆஃப் பைனரி ட்ரீஸ் இருக்கு. டீஜெனரேட்டட் ஒன்லி ஒன் சைல்டு. ஓகே, டீஜெனரேட்டட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இமேஜஸ்ல பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு பேரண்ட் ஒன் சைல்டு, ஒன் பேரண்ட் ஒன் சைல்டு. ஓகே, எந்த ஒரு 2 சைல்டுமே இல்லாமல் ஒரு பேரண்ட்டுக்கு ஒரே ஒரு சைல்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டீஜெனரேட்டட் அப்படின்றத சொல்லலாம். நெக்ஸ்ட் கம்ப்ளீட். ஓகே, கம்ப்ளீட் பைனரி ட்ரீ அப்படின்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் 2 சில்ட்ரன்ஸ். ஓகே, இந்த லாஸ்ட்டாக ஃபைனலாக இருக்கிற இமேஜை பாருங்க, ஒரு பேரண்ட்டுக்கு வந்து 2 சைல்டு, ஒரு பேரண்ட்டுக்கு வந்து 2 சைல்டு. ஓகே, அப்போ அது ஒரு கம்ப்ளீட்டான பைனரி ட்ரீ அப்படின்றது சொல்லலாம். நெக்ஸ்ட் பேலன்ஸ்டு மோஸ்ட்லி 2 சில்ட்ரன்ஸ். ஓகே, பேலன்ஸ்டு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக 2 சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, பட் சம் ஆர் ஓகே ஒன்லி ஒன் சைல்டு மட்டும் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேலன்ஸ்டு ட்ரீ அப்படின்றத சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பைனரி ட்ரீஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, பைனரி ட்ரீயோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஜெனரேட்டட். ஓகே, ஹைட் வந்து 0, நம்பர் ஆஃப் n நோட்ஸ் சிமிலர் டு லிங்க்டு லிஸ்ட். லிங்க்டு லிஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோடு இன்னொரு நோடு கூட கனெக்ட் ஆகிருக்கும் இல்லையா, சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட் ஆஸ் யூசுவல். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஜெனரேட்டட் அப்படின்றது சொல்லலாம். நெக்ஸ்ட் பேலன்ஸ்டு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் ஃபார் சர்ச்சிங். ஓகே, இந்த பேலன்ஸ்டு ட்ரீ வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து சர்ச் பண்ணி ஃபைண்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பைனரி சர்ச்சோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, டைம் ஆஃப் ஸ்பீச். ஓகே, டைம் ஆஃப் சர்ச். ஓகே, 2 டைம், ஒரு டைம் இந்த டைமுக்குள்ள என்ன பண்ணணும், எனக்கு சர்ச் எனக்கு தேவையான வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பர்ஷனல் டு ஹைட் ஆஃப் ட்ரீ, பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ.
ஓகே, அதோட ஹைட் எந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய ட்ரீ, அதில் எப்படி நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து செக் பண்ணுறது. டீஜெனரேட்டட் ட்ரீ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டைம்ஸ் லிங்க்டு சர்ச்சிங், லிங்க்டு லிஸ்ட், அன்சார்ட்டட் அரே. ஓகே, லிங்க்டு லிஸ்ட் அப்படின்போது 1 by 1 தான் நம்மளால என்ன பண்ண முடியும், டேட்டாஸை வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். அதுதான் டீஜெனரேட்டட் ட்ரீ அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஹவு டு பில்டு மெயின்டைன் பைனரி ட்ரீ. ஓகே, எப்படி ஒரு பைனரி ட்ரீயை உருவாக்குறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது. ஓகே, உருவாக்குறது அப்படின்னும் போது இன்சர்ட் அண்ட் டெலிஷன். ஓகே, 2 ஆப்ரேஷன் வந்து இங்கே பர்ஃபார்ம் ஆகுது. ட்ரீல வந்து எப்படி டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணுறது, எப்படி வந்து தேவையில்லாத டேட்டாஸ் வந்து டெலீட் பண்ணுறது அப்படின்ற 2 கேட்டகரி இருக்கு. நெக்ஸ்ட், மெயின்டைன் கீ ப்ராப்பர்ட்டி அப்படின்னும் போது ஸ்மாலர் வேல்யூ இன் லெஃப்ட் சப் ட்ரீ, லார்ஜ் வேல்யூ இன் ரைட் சப் ட்ரீ. ஓகே, மெயின்டெனன்ஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன பண்ணணும், இந்த சைட் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டே இருக்கோம் சம் ஆஃப் வேல்யூஸ். பட் அந்த சம் ஆஃப் வேல்யூஸும் என்ன பண்ணியிருக்கணும், லெஃப்ட் ஆர் ரைட் அப்படின்றது வந்து அசைன் பண்ணியிருக்கணும். இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பைனரி ட்ரீயோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றத சொல்லலாம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்களே மேனுவலாக என்ன பண்ணலாம், ஒரு 5 வேல்யூஸ் வந்து 1 by 1 கொடுத்துட்டு அதை வந்து ட்ரீல வந்து அசைன் பண்ணுற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஓவர். நெக்ஸ்ட், பைனரி சர்ச் ட்ரீக்கான இன்சர்ட்டுக்கான அல்காரிதம் பர்ஃபார்ம் சர்ச் ஆஃப் வேல்யூ எக்ஸ். ஓகே, சர்ச் வில் எண்ட் அட் நோடு ஒய். ஓகே, ஒரு ட்ரீயை கிரியேட் பண்ணுறேன், அந்த ட்ரீயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு, அதோட லாஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய். ஓகே, இப்போ இந்த எக்ஸுக்கான வேல்யூஸ் வந்து நான் ஸ்மாலர் தான் இருந்தால் ரைட் சைடு, ஓகே லெஃப்ட் சைடு, லார்ஜாக இருந்தா அப்படின்னா ரைட் சைடு அப்படின்றது வந்து அசைன் பண்ணிருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இன்சர்ட் 20. ஓகே, ஆல்ரெடி ஒரு ட்ரீயை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், மேக் பண்ணிட்டேன். அது மேக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டெப் 1ல இருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க ஒரு ட்ரீல வந்து ஒரு டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணும்போது 10 less than 20 ரைட் சைடு கண்டிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கம்பேர் பண்ணும்போது 20 அப்படின்றது வந்து ஹையர் வேல்யூ. அப்போ ரைட் சைடு தான் என்ன பண்ணியிருக்கணும், நம்ம அதை அசைன் பண்ணணும். நெக்ஸ்ட் 30 less than 20, கண்டிப்பாக 30 கூட கம்பேர் பண்ணும்போது 20 அப்படின்றது வந்து லெஸ் தென் வேல்யூ அப்படின்னும் போது லெஃப்ட் சைடு வந்து நான் என்ன பண்ணணும், அசைன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் 25 × 20 லெஃப்ட் சைடு, இன்சர்ட் 20 ஆன் லெஃப்ட், கண்டிப்பாக என்னது 25க்கு லெஃப்ட்ல தான் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20ன்ற ஒரு வேல்யூஸ் வந்து நம்ம அசைன் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் டெலிஷனும் ஆஸ் யூசுவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் சர்ச்சிங் ஃபார் ஏ வேல்யூ எக்ஸ். ஓகே, ஒரு எக்ஸ்ன்ற ஒரு வேல்யூஸ் என்ன பண்ணுறேன், ஒரு ஓவரால் பைனரி ட்ரீல வந்து என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் டெலிஷன் 25 வந்து நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு ட்ரீ இருக்குது, அதில் 10 less than greater than 25 ரைட் சைடு கண்டிப்பாக என்ன 10 கம்பேர் பண்ணும்போது 25ன்றது அதிகமான வேல்யூ, அது நெக்ஸ்ட் வேல்யூ 30 கம்பேர் பண்ணும்போது லெஸ் தென்னாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக என்னது 25ன்றதை வந்து ஃபைண்ட் பண்ணி அதை டெலீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கான டெலீட் பண்ணதுக்கான இமேஜ் அப்படின்றது சொல்லலாம். நெக்ஸ்ட் டெலிஷன் இன்டர்னல் நோடு. ஓகே, ஒவ்வொரு இன்டர்னல் நோடுக்குள்ளேயும் என்ன பண்ணலாம், டெலிஷன் வந்து எப்படி செய்யறது அப்படின்றது. நெக்ஸ்ட் பேலன்ஸ்டு சர்ச்சிங் ட்ரீ. ஓகே, கைண்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ்டு பைனரி சர்ச்சிங் ட்ரீ. ஓகே, கைண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப். ஓகே, ஹைட் பேலன்ஸ் விசஸ் வெயிட் பேலன்ஸ். ஓகே, 2 டைப்ல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ வந்து இருக்கு. ட்ரீ ரொட்டேஷனல் யூஸ்டு டு மெயின்டைன் பேலன்ஸ் ஆர் இன்சர்ட் அண்ட் டெலிஷன். ஓகே, இந்த 2-3 டைப்ல வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஹைட் பேலன்ஸையும் வெயிட் பேலன்ஸையும் வச்சு நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், ஒரு ட்ரீயை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பைனரி சர்ச்சிங் ட்ரீ. ஓகே, 2 × 3 trees, each internal node has 2 or more 3 children. ஓகே, கண்டிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்டர்னல் நோடுமே வந்து 2 அல்லது 3 சைல்டை வந்து டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஆல் லீவ் அட் சேம் டெப்த். ஓகே, டெப்த்தான விஷயங்களை வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டோர் பண்ணியிருக்கோம் ஹைட் பேலன்ஸில். பைனரி ட்ரீஸ் வந்து ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் 2,3 ட்ரீஸ் வந்து ஈச் இன்டர்னல் நோட் ஹேஸ் பீன் k/2 and k childrens. Okay, each node has an array or pointer to children's widely used in the database. கண்டிப்பா பி ட்ரீஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது உலகளாவிய எக்ஸாம்பிள் வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ட்ரீஸ்ல இருக்கும், பேலன்ஸ்டு சர்ச்சிங் ட்ரீல இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில் இருந்தும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், நம்மளோட ஆதாரை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் வந்து அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு கூட என்ன பண்ணிக்க முடியும், இவங்க தான் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால யூஸ் பண்ணுறது தான் பேலன்ஸ்டு சர்ச்சிங் ட்ரீ. நெக்ஸ்ட் அதர் நான் சர்ச்சிங் ட்ரீஸ். ஓகே, அதர் நான் சர்ச்சிங் ட்ரீஸ் வந்து என்னது, பார்ஸ் ட்ரீஸ். ஓகே, கன்வெர்டட் ஃப்ரம் டெக்ஸ்டுவல் ரெப்ரசன்டட் டு ட்ரீ representations, textual programs to tree used extensively
in compiler. Tree representation of data. Okay, HTML data can be imposed tree called DOM, document object model tree. Okay, XML like HTML but used to represent data tree structure. ஓகே, இந்த நான் சர்ச்சிங் ட்ரீஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML அப்படின்னும் போது ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் மேக் பண்ணுறதுக்கான லாங்குவேஜஸ். இந்த வெப்சைட் ஓரியன்டான லாங்குவேஜஸ்லையும் என்ன பண்ணலாம், நம்ம இந்த ட்ரீ அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரீ யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு டேட்டாஸை கூட நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், இங்கே வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் ட்ரீ. ஓகே, எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த கால்குலேஷன் வந்து எப்படி வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம், ஓகே, லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து எப்படி அசைன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, a மைனஸ் இன்ட்டு c by 5 மல்டிபிகேஷன் 2 ப்ளஸ் d மல்டிபிகேஷன் 5 டிவைட் பை 4 அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ளஸ் அப்படின்றது வந்து காமன். ஓகே, காமன். அதில் லெஃப்ட் சைடு வந்து மைனஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டும், நெக்ஸ்ட் a மல்டிபிகேஷன்ஸ் 2 by c by 5 அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த சைடு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிகேஷன் டிவைடட் பை மல்டிபிகேஷன் d5 அல்லது 4 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ட்ரீ அப்படின்ற கான்செப்ட் வந்து இதோட முடிஞ்சு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.